காந்தலூரில் விவசாய இடங்களில் நிலை உறுதிப்படுத்தியுள்ள காட்டு யானைகளை விரட்ட நடவடிக்கையுடன் வனத்துறை. இதற்காக 80 பேர் கொண்ட சங்கம் வேலையில் நியமிக்கப்பட்டுள்ளது. RRT சங்கம், பொதுமக்கள், மக்கள் பாதுகாப்பு சங்கம், பஞ்சாயத்து ஆட்சிக்குழு உட்பட உள்ளவர்களின் தலைமையில்தான் காட்டு யானை விரட்ட முயற்சி. காந்தலூரில் காட்டு யானையை விரட்டுவதற்கு துவக்கம் குறிக்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகளை விரட்டுவதற்காக 80 பேர் கொண்ட அங்கத்தினர்கள் தான் உருவாக்கப்பட்டது. 4 அணிகளாக இதில் 20 பேர் வைத்துதான் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் 3 காட்டு யானைகள் பார்த்துள்ளனர். பெருமலை பகுதியில் விவசாய இடங்களில் ஒற்றை யானை நிலைநிற்கிறது. ஆடிவயில் பகுதிகளில் தேடுதல் தொடர்கிறது. வனத்துறை, பஞ்சாயத்து, மக்கள் பாதுகாப்பு சங்கம் உட்பட உள்ளவர்கள் அடங்கக்கூடிய சங்கம் தலைமையில் தான் காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ആരും മദ്യപിച്ചിട്ടൊന്നും പോകരുത്. കാരണം ഇത് എന്തെങ്കിലും ആപത്ത് പറ്റിക്കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ജീവനാണ്. ജീവന് ഏറ്റവും വലിയ പ്രാധാന്യം കൊടുത്തുകൊണ്ട് തന്നെയായിരിക്കും നമ്മൾ മുന്നോട്ട് നീങ്ങേണ്ടത്. അപ്പോൾ ഓരോ ഭാഗത്തെ ആൾക്കാരെ ഏൽപ്പിച്ചിട്ട് എന്തെങ്കിലും ആവശ്യമുണ്ടെങ്കിൽ പ്രസിഡന്റിനെ വിളിക്കാം, റേഞ്ച് ഓഫീസറെ വിളിക്കാം. ഒരു ബുദ്ധിമുട്ടില്ലാത്ത രീതിയിൽ നമുക്ക് വളരെ ഭംഗിയായിട്ട് തന്നെ കാര്യങ്ങൾ നടത്താൻ വേണ്ട എല്ലാവിധ സഹായങ്ങളും നമുക്ക് വേണം. കാരണം ഇനിയൊരു പ്രാവശ്യം നമുക്ക് ഇങ്ങനെ ഒത്തുകൂടാൻ പറ്റത്തില്ല. അതുകൊണ്ട് മാക്സിമം നമ്മൾ എവിടെ പോയി ഒരു സ്റ്റോപ്പിൽ നിർത്തുന്നോ അവിടെ തന്നെ നമുക്ക് രാത്രി കാവൽ വേണം, എന്നാലും മുകളിലേക്ക് കയറി വരാണ്ടിരിക്കുള്ളൂ. അപ്പോൾ അതിനുള്ള കാര്യങ്ങൾ എല്ലാവരും സഹകരിച്ച് നമുക്ക് 1-2 ദിവസം കൂടി ചെയ്യേണ്ടി വരുമായിരിക്കും. അപ്പോൾ എല്ലാവരും ഒത്തുചേർന്ന് നമുക്ക് ഈ പ്രവർത്തനങ്ങളുമായിട്ട് മുന്നോട്ട് പോകാൻ വേണ്ട സഹായം എന്ന് അഭ്യർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു. നമ്മളെ സുരക്ഷയാണ് കേട്ടല്ല ഒന്നാമത്തെയും രണ്ടാമത്തെയും കാര്യം. ആർക്കും കൂടുതൽ ആവേശം കൂടിയിട്ട് പുറകെ പോകരുത്. ഓരോ ടീമിൻ്റെ കൂടെ വരുന്ന ആൾക്കാരെയും ടീം ക്യാപ്റ്റന്മാർ ശ്രദ്ധിക്കണം. ആരെയും ഫ്രണ്ടിൽ വിടരുത് കൂടുതലായിട്ട് കേട്ടല്ലോ. നിങ്ങളെ സുരക്ഷ ഉറപ്പുവരുത്തിയതിന് ശേഷം മാത്രം എന്ത് ചെയ്യുക, മുന്നോട്ട് നീങ്ങുക. അതേപോലെ ഇവിടെ നിന്ന് കിട്ടുന്ന നിർദ്ദേശം അനുസരിച്ച് മാത്രം പ്രവർത്തിക്കുക. காந்தலூர் பகுதியில் விவசாய இடங்கள் நிலையை உறுதிப்படுத்தியுள்ள காட்டு யானைகள் அங்கிருந்து காடுகளுக்கு விரட்டப்படும். புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. காந்தலூர், பெருமலை, புத்தூர், ரங்கநாதபுரம், வேட்டைக்காரன் கோவில், கீழாந்தூர், காரையூர், குளச்சிவெயில் போன்ற பகுதிகளில் நிலை உறுதிப்படுத்தியுள்ள காட்டு யானைகளை விரட்டுவதற்கு தான் தீர்மானம். காந்தலூர் ரேஞ்சில் பயஸ்நகர் ஃபாரஸ்ட் ஸ்டேஷனில் வண்ணாந்தரை ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் அதிகாரிகள், ஊழியர்கள், மறையூர் RRT டீம், பொதுமக்கள், மக்கள் பாதுகாப்பு சங்கம் போன்றவை முன்னிலைந்துதான் காட்டு யானைகளை துரத்துவதற்காக முன்னிறங்கியுள்ளது. நியூஸ் பீரோ, மறையூர்.